சாரி கட்டிட்டு மாலுக்கு போகலாமா? ஹை லடூஸ், இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன், டிஎம்ஸ் பார்க்குறேன். சூன் பேக் டு த ஃபார்ம் ஆகிறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரேன். உங்களுக்கு நிறைய புது அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு. வடபழனியில் இருக்க மாலுக்கு தான் போயிருந்தேன். சாரி வியர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி பர்டிகுலர் டேக்கு. ஸோ கால் ரொம்பவே வலிச்சிட்டு இருந்தது அப்படின்ட்டு அந்த ஃபுட் மசாஜர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாடி மசாஜ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் விஆர் மாலில், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஃபுட் மசாஜ் வந்து இங்கே ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் போக போக ரொம்பவே பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லாத வலியை கூட தூண்டி விட்டுருச்சு. இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து 80 rupees சார்ஜ் பண்ணாங்க 10 minutesக்கு. அப்படியே அது முடிச்சுட்டு நொண்டி ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து வாவ் மோமோஸில் மோமோஸ் சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அது கூட வந்து இந்த சாக்லேட் பெல்ஜியம் வாஃபலும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாஃபல். என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி போயிட்டு இருக்குது, வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் வருவீங்க. அப்போ தனியாக போங்க, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. கண்டிப்பாக உங்கள் மூட் ஹாப்பியாக சேஞ்ச் ஆகும். நைட் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு ஊரை பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வண்டியில் சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்தது தோசை. அப்படியே ஊரை பார்த்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பை.